வணக்கம் மக்களே. ஜனநாயகன் தளபதி அவர்களின் கடைசி திரைப்படம் சொல்லும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இது வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கான நேரம். தளபதி கச்சேரி அதுதான் இந்த படோட டைட்டில். அனிருத் மியூசிக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தேன். அதே நேரத்தில் அனிருத் மியூசிக்னோடனே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவரோட படங்களோட இசையெல்லாம் ஒரே மாதிரி இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் மனுஷன் அவரே வேறு பாடிட்டு இருக்காரு. அதுவே ஒரு மாதிரி ஹெக்டிக்காக இருக்குது. பட் அதை தாண்டி இந்த படத்தில் தளபதி இருக்கிறனால தளபதியும் பாடியிருப்பாரு அப்படின்ற ஹோப் தான். பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பானன் பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத, ஒருத்தது மாறானே திருத்திட போறானே, தலுக்கல்லுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே. Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா. ஒரு தன்னு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. அது பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க. வேற மாதிரி ஒரு வைப்பு தான். கண்டிப்பாக தியேட்டரில் பிளாஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு வந்து மியூசிக்கு லிரிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓப்பனிங் சாங்காக இருக்குமா அப்படின்னு தெரியல. மேபி இந்த பாட்டை முடிச்சுட்டு வர பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சோகமாக அனுப்பாமல் ஜாலியாக அனுப்புகிற மாதிரி ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட செட்டப்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 1 மினிட் வந்து வாட்ச் டீம் தேட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. மேபி அது காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரிபியூட் சாங், தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட் சாங் தான். ஸோ வரிகள் எல்லாமே அப்படி தான் அவரோட அரசியல் பயணங்களும் சேர்த்து அங்கங்கே வச்சு அடிச்சிருக்காங்க. அறிவு தான் பாடலும் போது நேக்காக உள்ளே போச்சுட்டாரு. அதுவும் தளபதி பாடுற லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆக்டாக இருந்தது. ஸோ ஓவராலாக பாட்டுன்னு வரும்போது தளபதிக்கான ஒரு ட்ரிபியூட் சாங் தான் இது. வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். அதுவும் முக்கியமாக லிரிக்கல் வீடியோட எடிட்டிங் வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னோம். சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த பாட்டில் பிடிச்சது வந்து வீடியோவை பார்க்குறப்போ லிரிக்கல் வீடியோ வந்து செம்மையாக இருந்தது, மாசாக இருந்தது. அதை தாண்டி பாட்டோட மியூசிக்கும் விஷயம் வந்துட்டு தான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த அப்பா அப்படின்ற மாதிரி இல்லை.
இன்னும் இந்த ஆள் வந்துட்டு விஜய் ஆண்டவர் காம்போவில் கத்தி ஆல்பத்தை பீட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் மாஸ்டர் லெவலுக்காவது வருவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்படியே லியோ அளவுக்காவது போடுவாடான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு தி லாஸ்ட்டில் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் மாதிரி இதுவும் லாஸ்ட்டு தான். ஸோ அனிருத் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் வைக்கிறது என்னென்னா, உங்களுக்கும் விஜய்க்கும் அவர்களுக்கு முதல் ஆல்பமாக அமைஞ்சது வந்து கத்தி. அந்த ஆல்பம் உங்களால் பீட் பண்ண முடியாது. நீங்களே நினச்சா கூட அட்லீஸ்ட் லியோ அளவுக்காவது ஏதாவது படத்தில் பண்ணி வைங்க. இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மியூசிக் இல்லை. ஸோ எனக்கு வந்து மியூசிக்கில் பெருசாக ஒரு பிடிப்பெல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க தளபதி அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட் சாங்கை மட்டும்தான் என்னால் இதை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மட்டும்தான் இதை வந்து என்ஜாய் பண்ண முடியுது. அந்த டைட்டில்ஸ் போடுறதா இருக்கட்டும், தளபதியோட கெட்டப்பை மாற்றி வந்ததாக இருக்கட்டும், தளபதியோட சாமிங்கான அந்த டான்ஸாக இருக்கட்டும், வர கொஞ்ச நேரம் கூட சூப்பராக இருந்தாங்க. அதை தாண்டி லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு நம்ம பூஜா ஹெச், மம்தா பாஜு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷா எல்லாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி வைப்பாக நல்லா ஜாலியாக இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக. பட் இது பாட்டாக பார்க்குறப்போ ஓகே, தளபதிக்காண்டி ஒரு ட்ரிபியூட் சாங் அவ்வளோதான். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10க்கு வந்து நான் பாட்டுக்குன்னு 7 கொடுப்பேன். மியூசிக்கு பிஜிஎம்லேருந்து பாட்டிலேருந்து இதுக்கப்புறம் வரதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்பீங்க இந்த நம்பிக்கையோட அடுத்த பாடலுக்கு காத்திருக்கிறோம். வரோம். நன்றி.